இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நன்னாரி சர்பத்துக்கு தேவையான நன்னாரி சிரப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சிரப்பும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சிரப்பை நீங்க வந்து வெளியில பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வச்சு நீங்க நன்னாரி ஜூஸ் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேரா வாங்கிக்கோங்க. இதை விட தடிமனா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ல இருக்கிற மாதிரி வேர் வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 25 கிராம் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் உங்களுக்கு அந்த எசன்ஸோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி இளம் வேரா பார்த்து எடுத்துக்க சொல்கிறேன். இருபத்தஞ்சு கிராம் மெஷர் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா இப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா இடிக்கணும். இல்லை மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறதுனாலும் பொடி பண்ணிக்கலாம். நல்லா இடிக்கணும் நீங்கள். இப்போ நான் இது சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா இடிச்சுக்க போகிறேன். நீங்கள் இடிக்கும் போது தான் அதோட எசன்ஸ் வந்து உங்களுக்கு வெளியே வரும். அதுக்கு தான் இடிக்க சொல்கிறது. இல்லை மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனாலும் நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி 25 கிராம் நன்னாரி வேர் எடுத்து அதை இடித்து வச்சுட்டோம். இப்போது அதுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அது நல்லா கொதிக்க வச்சுட்டு அது அப்படியே அந்த இடிச்சு வச்ச நன்னாரி வேற நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். எதுக்காக கொதிக்க வச்சு தண்ணியை யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இறங்கும் அந்த தண்ணியில். அதனால தான் நம்ம பாய்லிங் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம இதில் ஊற்றுறோம். இது அப்படியே ஒரு 8லேருந்து 10 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இதை பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் கரெக்டாக ஊறிடுச்சு அந்த வேர். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இதை வடிகட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம காய்ச்ச போகிறோம். வேரோட நீங்கள் காய்ச்சிடக்கூடாது, வடிகட்டிட்டு இதை மட்டும் காய்ச்சுங்க. 10 மணி நேரம் பக்கம் ஊற வச்ச அந்த நன்னாரி வேர் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வடிகட்டினதை. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கான நன்னாரி சிரப் கிடைக்கும். இல்லை நீங்கள் அளவாக தான் கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். திக்காக இல்லாமல் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். கொதிச்சக்கு அப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் வந்து 25 கிராம் நன்னாரி வேர் ஆட் பண்ணியிருக்கோம். 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இது நல்லா கொதிச்சு வந்தக்கப்புறம் நம்ம 1 kg சுகர் ஆட் பண்ண போகிறோம். இன்னொன்று, இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற நன்னாரி சிரப் மெத்தடில் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணலை. ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் நீங்கள் 1 மந்த் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சுகரே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகும். இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றுனதை விட கொஞ்சம் கால்வாசி குறைஞ்சிருச்சு. அதனால் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் வந்து நான் 1 kg அளவு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுகர் கரையிற வரைக்கும். அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில் அடி பிடிச்சிரும். அதனால் சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் உங்களுக்கு நன்னாரி சிரப்போட பேஸு. இதில் நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது ரோஸ் சர்பத்தாக மாறிடும். லெமனோட எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா லெமன் சர்பத். அதாவது லெமன் நன்னாரி சர்பத், ரோஸ் நன்னாரி சர்பத். லெமன் சர்பத் வேறு, லெமன் நன்னாரி சர்பத் வேறங்க. இந்த சுகர் கரைஞ்சதும் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சோம்னாலே போதும். இந்த சிரப்பை நீங்கள் வந்து பாட்டில் பண்ணி உங்கள் கடைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை பாட்டில் பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக FSSAI நம்பர் உங்கள் லேபிளில் இருக்கணும். FSSAI நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, இது எல்லாமே உங்கள் லேபிளில் இருக்கணும். நல்லா கரைஞ்சக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு. அடுத்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அதனால் நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆற உங்களுக்கு அந்த கெட்டித்தன்மை வந்துடும். நல்லா இதை ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஏர் டைட்டாக நல்லா பேக் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நான் பேக் பண்ணதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாட்டிலில்.
நான் சிறப்பை பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கண்ணாடி பாட்டிலில் நான் பேக்கேஜிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்ணாடி பாட்டில் தான் பேக்கேஜிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பிளாஸ்டிக் பாட்டில்ஸே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மந்த்துக்கு உங்களுக்கு கிடவே கிடாது இந்த சிறப்பு. இந்த சிரப் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்களே நன்னாரி சர்பத் ரெடி பண்ணிக்கலாம். ஜூஸ் ஷாப் வச்சுருக்கவங்க இல்லை இந்த மாதிரி ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் நீங்களே இந்த சிறப்பை தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கடைகளில் இந்த சிறப்பை பயன்படுத்தியே நன்னாரி சர்பத் மேக் பண்ணலாம். இந்த சிறப்பை நீங்கள் அப்படியே சேல்ஸ் கூட பண்ணலாம். நீங்களே இந்த சிறப்பை தயாரிக்கும் போது உங்கள் கடைகளில் வந்து நன்னாரி சர்பத் குடிக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பை நீங்கள் அப்படியே சேல்ஸும் பண்ணலாம். பாட்டில் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பாட்டிலில் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் லேபிள் ஒட்டி இருக்கணும். லேபிள் கூட உங்களோட FSSAI நம்பரும் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ்பைரி டேட்டும் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதில் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணாதனால உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணலை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிஸ்னஸ் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட கோவை சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றி நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.